அடடி என்னை பார்த்தா மட்டும்தான் எல்லாருக்கும் எமௌண்ட் போடணும்னு தோணுமாடா அப்படின்னு தான் இருக்குது கைஸ். என்னன்னே தெரில. சரி ஓகே, நான் வந்துட்டு என்னன்னா நேற்று நைட் ஒரு போர் சொல்லிட்டு ஒரு விஆர் மேட்ச் போயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸோடு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலி ஆகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. நான் மட்டும்தான் ஒரு செகண்ட் நான் அவசரம் போய் அடிக்க போயிருந்தேன்னா செத்துருப்பேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு போய் ஆடலன்னு சொல்லிட்டு இவனை அடிச்சிருப்பேன். நாக்காயிரும். அவனும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவனுங்க 2 பேரும் எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரில. அடிச்சுட்டு அவன் டீமோட் ரிவைவ் பண்ணாமல் கூட வந்துட்டு என்ன பண்ணுறான்னு தெரில. அரே பாய், நான் எமௌண்ட் டவுன்லோடே பண்ணல பாய், என்ன பண்ணுவீங்க? லெவலில் கைஸ் ஸ்மூத்தில் வச்சு விளாட்றதும் எமௌண்ட்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லது தான், நம்மளுக்கு கடுப்பே ஆகாது சரிங்களா. அதே மாதிரி நம்ம டீமேட் வந்துட்டு இறக்கி விட்டாங்க. நாமளும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 2-3 ஓசிகளை தட்டு போயிட்டு அப்படியே எங்கேயோ ஒருத்தன் மாட்டினான். அவனே அடிச்சுட்டு இருந்தோம். அவங்க ஸ்குவாடை நாங்கள் தேடின்னு தான் இருந்தோம். கண்ணிலே மாட்டவே இல்லையே. அப்புறமேட்டு இங்கே ஒருத்தன் உள்ளே உட்காந்துருந்தான். நீ உள்ளே வா, லேண்ட்மைன்லாம் போட்டு உட்காந்துருந்தான். சரி ஸ்குவாடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வால் போட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். இறா இன்னைக்கு வந்து அடிக்கிறேன்டா. பார்த்தா எவனும் இல்லை. சரி ஒருத்தன் தான் போல சொல்லிட்டு, ஆமாம் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் அழுத்தலான்னு போய் அழுத்தின்னு இருப்பேன். என் டீமேட் டவுனு, இந்தாடா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி என் டீமேட் ரிவைவ் பண்ணி விட்டு அப்படியே கீழே போவேன். கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை வந்துட்டு அப்படியே MP40 அழுத்திருப்பேன். யாரை வந்து அடிக்கிற சாவுடா அப்படின்னு சொல்லி இவனை முடிச்சு விட்ருப்பேன். இதோட லாஸ்ட் ஒன் ஃபைட்டு தான். இங்கே ஒருத்தன் நமக்கு பின்னாடியே நைஸாக வந்தால் நம்மளை அடிக்கலான்னு சொல்லிட்டு, டேய் தம்பி என்னை முன்னாடி இந்த அடித்தாலும் நான் மன்னிச்சிருவேன்டா, பின்னாடி இந்த அடிச்சா நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிருப்பேன். அதே மாதிரி இவனையும் கடைசி அடிச்சு போய் எடுத்திருப்போம். இந்த மேட்ச்சில் அவனுங்களை நான் பார்க்கவே இல்லை. எங்கடா போய் தொலைஞ்சிங்க டேய்?